தோட்டத்து வீட்டில் வசிச்சுட்டு வந்த வயசான தம்பதி கொடூரமான முறையில கொல்லப்பட்ட வழக்குல போலீசார் கொலையாளி அதிரடியா கைது பண்ணியிருக்காங்க. கோழியால வந்த சண்டையில பக்கத்து தோட்டத்துக்காரர் செஞ்ச பகீர் செயல்தான் இது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்துள்ளது ஊஞ்சப்பாளையம் கிராமம். குறுகலான தார் சாலையில் வரிசை கட்டி இருந்த வாகனங்கள் நம்மை கிரைம் ஸ்பாட்டுக்கு அழைத்துச் சென்றது. போலீசார், தடயவியல் துறை, மோப்ப நாய் என மொத்த அரசு இயந்திரமும் அங்குதான் இயங்கிக் கொண்டிருந்தது. கூடியிருந்தவர்களின் முகத்தில் அச்சம் அப்பிக்கொள்ள காரணம் அந்த ஓட்டு வீட்டினுள் நடந்த இரட்டை கொலை. தனிமையில் வசித்து வந்த வயதான தம்பதி கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருப்பூரில் தோட்டத்து வீட்டில் கொலை என்றால் நம் நினைவுக்கு வருவது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பல்லடம் தோட்டத்து வீட்டில் நடந்த மூவர் கொலை. தாய், தந்தை, மகன் என வீட்டிற்குள் உறங்கியவர்களை துள்ள துடிக்க வெட்டிச் சாய்த்தது ஒரு மர்ம கும்பல். தமிழகத்தையே உலுக்கி போட்ட அந்த சம்பவத்தில் இன்னும் குற்றவாளிகளை போலீசார் அடையாளம் காணவில்லை. இந்த சூழலில்தான் அதே திருப்பூரில் இப்படி ஒரு பயங்கரம் அரங்கேறி உள்ளது. கொல்லப்பட்டவர்கள் பழனிசாமி, பருவதம் தம்பதி. என்பதை கடந்த இந்த தம்பதிக்கு ஒரு ஆண், 2 பெண் என 3 பிள்ளைகள் உள்ளனர். மூவருக்கும் திருமணமாகி குழந்தை, குடும்பம் என வெவ்வேறு பகுதிகளில் செட்டில் ஆகிவிட்டதால் தம்பதி மட்டும் இந்த தோட்டத்து வீட்டில் தனிமையில் வசித்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அதிகாலையில் இருந்து வீடு திறந்து கிடக்க வயதான தம்பதியின் நடமாட்டம் இல்லாமல் இருந்திருக்கிறது. இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்குள் வந்து பார்த்தபோதுதான் பழனிசாமியும் பருவதமும் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார்கள். அதன் பிறகுதான் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்தை அலசி தடயங்களை சேகரித்த போலீசார் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். அப்போது பக்கத்து தோட்டத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்ற நபருக்கும் பழனிசாமி, பருவதம் தம்பதிக்கும் அடிக்கடி சண்டை ஏற்படும் என ஊர் மக்கள் போலீசாரிடம் கூறியிருக்கிறார்கள். உடனே ரமேஷை போலீசார் தேடிய போது அவர் விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது தெரிய வந்திருக்கிறது. விபத்துக்குள்ளானவர் எப்படி தம்பதியை கொன்றிருக்க முடியும் என்ற சந்தேகத்துடன் மருத்துவமனைக்கு சென்ற போலீசார் ரமேஷை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவரிடம் விசாரித்த போது ரமேஷ் தான் வயதான தம்பதியை கொன்றுவிட்டு தப்பிச் செல்லும் போது விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உண்மை தெரிந்தது. 45 வயதான ரமேஷ் திருமணமாகாமல் ஆடு, மாடு, கோழிகளை வளர்த்து கொண்டு தோட்டத்து வீட்டிலேயே வசித்து வந்துள்ளார். இவருக்கு ஒரு தம்பி இருக்கிறார். ரமேஷ் வளர்க்கும் கோழிகளும் ஆடுகளும் அடிக்கடி பழனிசாமி வீட்டு தோட்டத்திற்கு சென்று மேய்வது வழக்கம். இது பழனிசாமிக்கு பிடிக்கவில்லை. ரமேஷை வசைபாடி இருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அப்படிதான் சம்பவத்தன்றும் காலை இருவருக்கும் இடையே கடுமையான சண்டை நடந்திருக்கிறது. இதனால் கடுப்பான ரமேஷ் வயதான தம்பதி உயிரோடு இருப்பதால் தான் இந்த பிரச்சனை என நினைத்து அவர்களை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டியிருக்கிறார். இதற்காக ஊரே அடங்கியவுடன் நள்ளிரவு நேரம் அரிவாளுடன் களமிறங்கிய ரமேஷ் வீட்டிற்குள் இருந்த பழனிசாமியையும் பருவதத்தையும் துள்ள துடிக்க வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தப்பிச் செல்லும் போது விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரமேஷை போலீசார் சிகிச்சை முடிவில் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர். இந்த கொலையில் வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்று முழு விசாரணைக்கு பிறகே தெரிய வரும்.
கூட்டத்து வீட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் கொலை செய்யப்பட்டு 5 மாதங்கள் கூட முடியாத நிலையில் இந்த இரட்டை கொலை அரங்கேறி திருப்பூரை திகிலடைய வைத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.